பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா கதலி வாழை. இந்த கதலி வாழை இப்போ நம்ம போட்டு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆக போகுது. அதாவது இப்போ இதோட வளர்ச்சியை பாருங்கள். இப்போ தான் நம்ம வந்து நேற்று வெட்டின பப்பாளியோ வளர்ச்சி ஊக்கி மீன் அமையில் அதை ஊற்றியிருக்கோம். இப்போ தான் முதல்ல பண்ணுறோம். இப்போ இதிலேருந்து இதோட வளர்ச்சியை பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து வைரஸ் தாக்குதல், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் தாக்குதல். இது வைரஸ் தாக்குதலுக்கு வந்து முக்கிய காரணமே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெட்டிக்கிளியும் இந்த தத்துப்பூச்சிகள் தான் இதுக்கு காரணம். இந்த பார்த்தீங்களா, இது ஃபுல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தாக்குதல். ஏன் வைரஸ் தாக்குதல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போட்ட கண்டுகளில் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வைரஸ் தாக்குதல்னால தான் வந்து இந்த கண்டே இப்போ வந்து ரொம்ப குன்றியதுக்கு காரணமே வந்து வைரஸ் தாக்குதல். இப்போ நம்ம வந்து நீங்கள் இப்போ நம்ம உழவே இல்லை, இதெல்லாம் வந்து வேர் வளர்ச்சிலாம் அதிகமாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ இந்த பாருங்கள், இதோட வேர் வளர்ச்சி தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வேர். இது வந்து அடுத்த வாழையோட பாருங்கள் வேர் வளர்ச்சியை. நம்ம உழுதாலும் உழுகலைனாலும் அதோட வேர் வளர்ச்சிகள் அங்கே அது வாட்டுக்க மண் வந்து இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து மண்புழு உரம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே எல்லாமே வந்து மண்புழு உரங்கள் இயற்கையாகவே இங்கே பாருங்கள் மேலே. அப்போ நம்ம மண்புழுவை தேடி கீழேலாம் இங்கே பாருங்கள், ஒரு வாழையோட வேர் வளர்ச்சியை பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு வேர் வந்து மேலேயே போயிருக்குன்னு பாருங்கள். மண்ணே இல்லைனாலும் அது அந்த ஈரப்பதத்தை வச்சு இங்கே பாருங்கள். இதுதான் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதுவே மண்புழுக்கள் மேலே வந்துடும். நம்ம மண்புழுக்களை தேடி கீழே போக தேவையில்லை. இது ஃபுல்லாமே எல்லாமே மக்கி மண்புழுக்கு உணவாயிரும், மண்புழுக்கு உரமாக ஆயிரும். நான் சொன்ன மாதிரி இந்த சிறு மண்புழுக்கள் அதாவது மண்புழுக்கள் எப்போயுமே வந்து அதுகளுக்கு தன் குஞ்சுகளுக்கு உணவு இருந்தால் மட்டும்தான் முட்டையே இடும். அது மாதிரி அப்போ இந்த சிறு மண்புழுக்கள் வந்துடும். எல்லாமே இந்த காற்றுல இருக்க நைட்ரஜன் எல்லாத்தையும் தேவையானதை எடுத்துக்கும். இப்போ வந்து நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி தாய் வாழை வந்து நம்மளுக்கு அதிகமான ஈல்டு வராது. அதுக்கு அடுத்த வாழை தான் நம்ம வந்து இதை விட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அது அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம்.